இன்ஸ்டாகிராம்ல எந்த பேஜ்ல பார்த்தாலும் எறா வச்சு டெம்புரான்னு ஒரு ரெசிபி பண்றாங்க. ப்ரான் டெம்புரா. என்ன அது பெருசா டேஸ்ட்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் எறா தொக்கு செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அது கூட சுட சுட ரசம் பூவா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம். அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு கடாயில நல்லெண்ணெய் நல்லா தாராளமா விட்டு, அதுல கடுகு, சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சு, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, பொடியா நறுக்குன 2 பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். ஜென்ரலி நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஸ் அ மஸ்ட். ஸோ அது வந்து இதில் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ண டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். ஸோ அது கூட நம்ம மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா அவ்வளோதான். நோ ஃபேன்சி மசாலாஸ். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீட் வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தோடைய பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா இங்கே நான் 250 கிராம்ஸ் எறா டிவைன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த எறாவை இதில் ஆட் பண்ணி ரொம்ப ஜென்டலாக கலந்து விட்டு தண்ணியே ஆட் பண்ணாமல் ஒரு லிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். 2 விஷயம். ஒண்ணு எறாலயே நெறைய தண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த தண்ணியே இது வேகுறதுக்கு கரெக்ட்டான லெவலா இருக்கும். அண்ட் ஓவர் குக் பண்ணா எறா ரப்பர் மாரி மாறிடும். எறாலருந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் கரெக்ட்டா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி அடுப்ப நிறுத்திட்டீங்கன்னா, இந்த மாரி எண்ணெய் தனியா பிரிஞ்சு எறா தொக்கு செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க ரெசிபி. இது கூட சுட சுட சாதம் போட்டு, ஒண்ணு நான் சொன்ன மாரி ரசம், எறா தொக்கு வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லன்னா என்ன மாரி எறா குழம்பு வச்சு எறா தொக்கு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கடாயில இருக்க எறாவெல்லாம் வேற தட்டுக்கு மாத்திட்டு, அந்த கடாயில சுட சுட சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சட்டி சோறு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நாளைக்கு வேற சண்டே. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.